வணக்கம், வெல்கம் டு அகிலேஷ் ஜனா vlog. இன்றைக்கு வந்து எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், அகிலேஷ் பர்த்டேக்கு நாங்கள் என்னென்னலாம் சமையல் வேலைகள் எல்லாம் என்னென்ன நடக்குதுன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு முதல் வந்துட்டு நீங்கள் வந்து எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று பர்த்டே முடிஞ்ச உடனே அதே உடுப்போடையே இன்ட்ரோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டேன். ஆனால் அதில் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேணும். அந்த நன்றி எல்லாத்தையும் நான் அதில் சொல்ல விட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னமே நான் இப்போ நான் மறுபடியும் ஒரு இன்ட்ரோ ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட இந்த பர்த்டே வந்து செலிப்ரேஷன் சும்மா நோமலாக தான் நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு கொஞ்சம் பேரோட இந்த வீடியோ யார் யார் வந்திருக்கு நம்மன்ற வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எங்கன்னு இந்த பர்த்டே வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த கேக்கை வடிவமைத்து தந்த சுபாஷ் பேக்கரி நெல்லியடி அவைகளுக்கு நாங்களாக ஒரு பெற்றகண்டை கொடுத்து இதே மாதிரியே கேக் அடிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கும் அவையால் மறுப்பு தெரிவிக்காமல் அதே மாதிரியே நாங்கள் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு கேக் கொண்ட வடிவமைச்சு தந்திருக்கணும். அவைகளுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஃபங்க்ஷன் என்று சொல்லி சொன்னால் அதில் டெக்கரேஷனுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்தது மச்சான். அவர் தான் அந்த டெக்கரேஷன் இதில் வேலை செய்கிறவர். அப்போ அவர் தான் வேலை செய்கிற அந்த டெக்கரேஷனை அவைய கேட்டு அப்போ எங்கள் மச்சான் விஜயராம், டினோ, அப்புறம் வந்து வசந்தம் டெக்கோ உரிமையாளர் விபுலன் அண்ணா தும்பளை பருத்தித்துறையில் இருக்குது. அவைகளுக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்ளணும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த டெக்கரேஷன் இன்னும் கலட்டையில் அப்படியே இருக்குது. அகிலேஷ் வந்து நித்திர நான் இப்போ அடுத்த நாளாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அவைகளுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு அடுத்ததாக பெர்ராக்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு கதிரியல் வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால், வழியிலைங்கிற கதிரியல். இந்த கதிரியல் எல்லாத்தையும் எங்களுக்கு நேற்றையான் விசேஷத்துக்காக தந்த மீனாக்கா அவையோட குடும்பம் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அடுத்ததாக யாருன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து வீட்டில் தனியாக இருக்கிறேன்னா நான் வெளியில் போயிட்டு எல்லா வேலையிலும் வந்து செய்ய இயலாது. அதே இதில் தங்களோட வேலைகளையும் கருத்தில் கொள்ளாமல் வெளி வேலைகள் எல்லாத்தையும் பார்த்த எங்களோட தம்பி அவரோட சேர்ந்த டினோ எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த சமையல் வேலைன்றது வந்து உண்மையாக மிகப்பெரிய ஒரு வேலை. இப்போ வீட்டில் சமைக்கிறது வேறு, ஒரு விசேஷத்துக்கு சமைக்கிறது வந்து வேறு. அப்போ நாங்கள் பார்த்தோம், கடையில் சாப்பாடு எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கூட காசுகள் முடியும். அதோட அவங்க வந்து கிடக்க கலவைகள் எல்லாத்தையும் போட்டு தர்றது, சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது. அப்போ பார்த்தா நானாயே சாப்பாடை சமைப்போம் என்று சொல்லி வெளிக்கிட்டு நாங்கள் கூடுதலாக எங்கள்கிட்ட விட்ட விசேஷம்னா நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் சாப்பாடு எடுத்துனாங்கள். அது கொஞ்சம் கூட பேரோட சேர்ந்து செய்தபடியாக எடுத்து நாங்கள் மற்றபடி நாங்கள் நார்மலாக எங்கள் அனிவர்சரி எங்கள் பர்த்டேகள் எல்லாத்துக்குமே நாங்களே வீட்டில் சமையல் செய்து கொள்வது. கூடுதலாக நான் செய்கிற சமையல் குழல் புட்டும் உருளைக்கிழங்கு பிறகு கறிக்கும். அது எல்லாருக்குமே பிடிச்சி கொண்டு வந்து சொல்லி போட்டு நான் கணக்க தடவை எங்களை விட என்ன விசேஷம் வந்தாலும் அதையே சாப்பாடாக செய்து கொள்வது. அப்போ இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் பண்ணிட்டு வலிக்கிட்டு நூடுல்ஸை செய்வோம் பண்ணி வலிக்கிட்டோம். நூடுல்ஸும் கடலை கத்தரிக்காய் பிரட்டல் கறியும் செய்வோம் நினைச்சு அதை செய்கிறதுக்கு வலிக்கிட்டோம். நூடுல்ஸ்ன்னா அவங்களுக்கு தெரியும், மரக்கறி எல்லாத்தையும் வெட்டி பொரித்து எடுக்கிறதுக்கே நிறைய நேரம் செல்லும். அப்போ அதுக்கு உதவியாக வந்து அண்டின மகள் அம்மாக்கெல்லாம் இது எல்லாத்தையும் வெட்டி பொரிச்சு தந்தது அது எல்லாம். நான் கடலை கத்திரிக்காய் கறி வச்சதும் இந்த மரக்கறிகள் கொஞ்சத்தை வெட்டி கொடுத்தேன். நான் எனக்கு என்னால் எல்லா வேலையிலும் செய்யவும் இல்லாது. அப்போ கொஞ்சம் வீடியோக்களையும் எடுத்து ஃபுல் வீடியோவும் என்னால் எடுக்கலாம் போயிட்டு அப்போ கொஞ்சம் வீடியோக்களும் எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். அதை பாருங்கோ, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கோ. தனியாக இருந்து கஷ்டப்பட்டு முன்னோரோட வந்து யோசிக்கிற ஒரு ஆளாக தான் நான் இருக்கிறேன். அதால் தான் கேட்குறேன், நீங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி. அடுத்ததாக யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் போடுறது. அந்த நூடுல்ஸ் போடுறது பெரிய ஒரு வேலையாக போயிட்டு எங்களுக்கு. அப்போ அதை வந்து எங்களுக்கு வடிவாக செய்து தந்தது வந்து மீனாக்காவும் சித்தப்பாவும் ஸ்ரீ சித்தப்பா. அவையெல்லாம் நூடுல்ஸ் அதுக்குள்ளே நாங்கள் உரவேக்கில் போட்டு வடிப்போம்னு தான் பார்த்தது. அது அந்த என்னது உள்ளி வேற உரவேக்கால் நூடுல்ஸ் எல்லாம் வெளியில் வேற வலிக்கிட்டு. அப்போ சித்தப்பா சொன்னார், ஓகே அதுக்குள்ளேயே போட்டு படிப்போம்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் செய்து நல்ல மாதிரி எல்லாம் செய்து விசேஷம் எல்லாமே நல்ல மாதிரி முடிச்சிட்டோம். இருந்தாலும் அவை எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியதுன்றது என்ற ஒரு கடமைன்றதால வந்து நான் இப்போ இதில் நன்றி சொல்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கோ.
இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே முதல்ல எங்களோட வீடியோக்குள்ளே வர்றது நீங்கள் வந்து எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கள் வீடியோக்குள்ளே பார்க்குறது இல்லை. அதெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் எல்லோரும் இப்படி தட்டிக்கொண்டு போய்க்கல வீடியோஸ் இதில் வரைக்கல வீடியோஸை பார்க்காட்டாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். அதோட வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்குவோம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் நன்றி சொல்லாமல் யாராவது விட்டுருந்தா எல்லாருக்கும் இந்த பர்த்டேக்கு வந்த உறவினர்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் அவையல் வந்தால் தான் எங்களோட பர்த்டே வந்து கொஞ்சம் சிறப்பாக அமையும். அப்போ இந்த பர்த்டேக்கு வந்த உறவினர்கள் எல்லாருக்குமே இதில் நாங்கள் நன்றி சொல்லாமல் விட்ட எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஆங்கிலேஸ் குட்டியோட பர்த்டே ஆளை பாருங்க. ஆளுக்கெல்லாம் காலையிலேயே எல்லாம் முழுவாக வாத்து போட்டு ஆளெல்லாம் இருக்கிறார். எல்லாம் விளையாட்டு சாமான், அவற்றை விளையாட்டு சாமான்கள் இதுகள்லாம் இந்த கிரீம் போத்தலைகள், பவுடர் போத்தலைகள்லாம் அவருக்கு நல்ல விருப்பங்கள். அப்போ இருந்து நல்லா நடக்குது. அப்போ குட்டி ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய் 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 சொல்லுங்க. ஹாய் ஆமா இங்கே ஐ லவ் யூ சொல்லிவிடுங்க. ஒரு ஐ லவ் யூ சொல்லிவிடுங்க. ஐ லவ் யூ சொல்லிவிடுங்க. பிஷு பிஷு வாசிகள் ஒன்றும் புழங்காது எங்களுக்கு. ஓகே, இன்றைக்கு இவற்றை பிறந்த நாளுக்காக தான் நாங்கள் இப்போ சமையல் வேலையை துவங்க போகிறோம். நேரம் பார்த்திங்கன்னா 10:20 ஆச்சுது. அப்போ சமையலை வந்து நாங்கள் இப்போ துவங்க போகிறோம். வாங்க என்ன செய்ய போகிறோம்ன்றதை வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு 1 கிலோ எடுத்து வடிவாயெல்லாம் கழுவி போட்டு ஊற விட்டேன்னா நல்ல வடிவாயெல்லாம் ஊறி வந்துட்டுது பாருங்க. இப்போ நான் இதை வந்து அரைச்சி கடலைப்பருப்பில் வடை தான் செய்ய போகிறேன். 1 கிலோ கடலைப்பருப்பில் வடை செய்ய போகிறேன். இஞ்சால பார்த்திங்கன்னா 1 கிலோ கடலை ஊற விட்டேன்னா கடலையும் வந்து எல்லாம் ஊறிட்டுது. இப்போ இதை வந்து அவிக்க போகிறேன். இது என்னென்னா நான் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். நூடுல்ஸுக்கு கடலை கத்திரிக்காய் பிரட்டெல்லாம் செய்ய போகிறேன். எல்லாருமே இப்போ என்னது கௌரி காப்பு விரதம் நடக்குதானே. அப்போ எல்லாருமே கூடுதலாக மச்சம் சாப்பிட மாட்டினோம். விரத நேரங்களில் நாங்கள் மச்சத்தையும் சைவத்தையும் ஒரு இடத்துல வைக்க வந்து அவைகளுக்குமே வந்து சாப்பிடக்க ஒரு மாதிரி இருக்குன்னு தானே. அப்போ நான் இப்போ கடலை கத்திரிக்காய் கறி தான் வைக்க போகிறேன். அதுக்கு கடலை ஊற விட்டேன்னா எல்லாம் வடிவாக ஊறிட்டுது. இப்போ நாங்கள் இதை அவிச்சு கொள்ள போகிறோம். கடலையை அவிக்க போகிறேன். இதை வந்து நான் இப்போ அரைச்செடுக்க போகிறேன் வடிவை. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எல்லாமே அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஏற்கனவே நான் கடலைப்பருப்பு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நான் பார்த்துருப்பீங்கள். இப்போ நான் செய்கிற எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் வந்து காட்டல. இப்போ நான் இதுக்குள்ளே வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம், அதையும் போட்டு கருவேப்பமிலை, செத்தல் மிளகாய், பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு வடிவை பிணைஞ்செடுத்து போட்டு சுடையக்கில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு வடைக்கு வந்து எல்லாமே குழச்சி எடுத்தாச்சுது. இதெல்லாம் அடுப்பு வச்சுட்டேன். அடுப்பெல்லாம் ஆன் பண்ணியாச்சுது. சட்டி வச்சு எண்ணெய் விட்டாச்சுது. எண்ணெய் வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. அங்கால வந்து கடலை வந்து அவிஞ்சு கொண்டிருக்குது. ப்ரெஷர் குக்கர்லாம் போட்டிருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வடைகள் எல்லாம் சுட்டு எடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வடை வந்து கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டோம். இன்னும் மிச்சம் கிடக்குதுமா. இன்னும் மிச்சம் நாங்கள் சுட்டு எடுக்க போகிறோம். எல்லாம் ஃபுல்லாக சுட்டா போல் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வடை எல்லாமே ஃபுல்லாக சுட்டு முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இவ்வளோ உருளைக்கிழங்கு இன்னும் பொரிக்கிறது கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கறிக்கு கத்திரிக்காய் வந்து வெட்டி வச்சுருக்கிறோம். அது வந்து பொரிக்கிறதுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து நூடுல்ஸுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சோயா மீட் வந்து சுடுதண்ணிக்காய் போட்டு ஊற வச்சுருக்கு. அதுவும் வந்து பொரிக்கிற எடுக்க போகிறோம் நூடுல்ஸுக்கு. இங்கே வெங்காயம் வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இதுவும் வந்து நூடுல்ஸுக்கும் எடுத்து மிச்சம் கொஞ்சமாக
கறிக்கும் வந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் வந்து வெட்டி வச்சுருக்கு. எல்லா மிளகறிக்குமே உப்பு வந்து பிரட்டி எடுத்துருக்குறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கருவேப்பமிலை போய் ஆஞ்சி கொண்டு வந்து வச்சுருக்குறோம். நிறைய கருவேப்பமிலை. இங்கால தேங்காய் பூ வந்து திருவியாச்சுது. இப்போ இதை வந்து நான் பால் அடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸுக்கு நாங்கள் இப்போ கத்திரிக்காயை வந்து வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இங்கால சோயா மீட் வந்து எல்லாம் வடிச்சாச்சுது. வடித்து உப்பு பிரட்டி வச்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து பொரிச்சு எடுத்தாச்சுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கை வந்து நாங்கள் பொரிச்சு எடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே 2 அடுப்பு வச்சு பொரியல் வேலைகள் வந்து நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கறிக்கு கத்தரிக்காய், இங்கே நூடுல்ஸுக்கு தேவையானது எல்லாமே பொரிச்சு எடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கறிக்கு தேவையான பால் வந்து புழிஞ்சு கொண்டுட்டு வைக்கிறோம். இது வந்து நாங்கள் கடலை வந்து எல்லாமே ஃபுல்லாக அவிச்சு வடித்து எடுத்தாச்சுது. இனி வந்து நாங்கள் கறி வைக்கிறதுக்கு தயாராகும். இங்கே இப்போ நாங்கள் கடலை கத்திரிக்காய் கிரட்டலுக்காக கறியை வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம். இப்போ பால் எல்லாம் விட்டாச்சுது. பால் இருக்கா கொதிக்க இதுக்குள்ளே கடலையை வந்து அவிச்ச கடலையை வந்து போட்டுக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ நாங்கள் அவிச்சு வச்சுக்கிற கடலையை வந்து எல்லாம் போட்டுக்கொள்வோம். இப்போ இது வந்து நல்லா வடிவாக கொதிச்சு வரட்டுக்கு ஒரு கொதிச்சு வர. அதுக்கு பிறகு கடைசியாக நாங்கள் கத்திரிக்காய் பொரியலை வந்து போட்டுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா கடலை போட்டு நல்ல வடிவாக எல்லாம் கறியெல்லாம் கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் பொரிச்சு வச்சுருக்கிறோம் கத்திரிக்காய். இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். இதை வடிவாக கலப்பி விடுவோம். இப்போ நான் இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக சீனியும் வந்து போட்டுக்கொள்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து ஃபுல்லாக எங்கள் நாள்கள் முடிஞ்சுது. அப்படியே நாங்கள் தணலில் விட்டு மூடி வைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 கிலோ நூடுல்ஸ் வந்து வாங்கினபடியாக அப்படியே பேக்கை வந்து இருக்குது. அப்போ நாங்கள் அதை சின்ன சின்ன ஒரு அளவான இதில் உடைச்சி வச்சு கட்டுப்பட்டியில் போட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா டெக்கரேஷன் வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கால வாழைக்காய் பொரிஞ்சு இருக்குது. இங்கால சோயா மீட் வந்து பொரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கறிகள் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பொரித்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. இனிமேலாக வாழைக்காயும் வெங்காயம் தான் இன்னும் பொரிக்கிறது கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து நாங்கள் எல்லாம் போட்டு வடித்து எடுத்து கொண்டிருக்கிறோம். இனி நாங்கள் பொரிச்ச பொரியல் எல்லாத்தையும் போட்டு எல்லா நூடுல்ஸ் எல்லாத்தையும் கிட்ட சரி.
இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட டெக்கரேஷன் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சுது, வேலையெல்லாம் முடிஞ்சு, பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டினோம். ஐலேஷ் வந்து ஒரே வாகன பைத்தியம் ஆளுக்கு, கார் பஸ்ஸுன்ற நடுவெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார். அப்போ பார்த்தோம் கார்லேயே ஒரு கேக் கொண்டு அடிப்போம் பண்ணிட்டு காரில் தான் வந்து இப்போ கேக் கொண்டு அடிச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா சும்மா பரவாயில்லாமல் பர்த்டே வந்து போச்சுது. சும்மா நோமலாக ஒரு டெக்கரேஷன் ஒன்று போட்டு கேக்கை வந்து அவருக்கு விருப்பமான ஒன்று போட்டு நாங்கள் செய்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா ஆளுக்கு நேரம் பார்த்தா இரவு 10 மணி ஆகிட்டுது. இனி நாங்கள் போட்ட உடுப்புகள் ஒன்றும் கட்டவும் இல்லை. அதில் செஞ்சு பாருங்க ஆமோ இங்கே ஆட்டு தலையை பாருங்க, மண்டைய விழுந்து எல்லாம் வீங்கி போய் இருக்கிறார். ஓகே, எங்களோட வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய்.